தெற்கு அதிவேக வீதியில் விபத்து, ஒருவர் பலி, 5 பேர் காயம். மாகாண சபை தேர்தல் முறைமை சட்ட சிக்கலுக்கு தீர்வு காணும் பொறுப்பு அரசாங்கத்திற்கு உண்டு, தேர்தல்கள் ஆணைக்குழு. மீனவர்களின் பிரச்சினை தொடர்பில் அக்கறை செலுத்தப்படும். கடன் தரவரிசையில் இலங்கைக்கு முன்னேற்றம். தெற்கு அதிவேக வீதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 5 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து தெற்கு அதிவேக வீதியின் பத்தேகம நுழைவாயிலுக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது. வேன் ஒன்றும் பார ஊர்தி ஒன்றும் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அரசாங்கம் பாராளுமன்றத்தின் ஊடாக உறுதியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும். சுட்டிக்காட்டப்பட்டுள்ள சட்ட சிக்கலுக்கு தீர்வு பெற்றுக் கொடுத்தால் மாகாண சபை தேர்தலை தாராளமாக நடத்தலாம். கால வரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளேன் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் குறித்து வினவிய போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு அமைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதில் எவ்வித சட்ட சிக்கலும் கிடையாது. ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள வேட்புமனுக்களை ரத்து செய்து மீண்டும் வேட்புமனுக்களை கோருமாறு அரசியல் கட்சிகள் வலியுறுத்துகின்றன. வேட்புமனுக்களை ரத்து செய்வதாயின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்ட திருத்தம் செய்யப்பட வேண்டும். ஆகவே சட்ட திருத்தம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் உரிய தீர்மானத்தை எடுத்தால் விரைவில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தலாம். மாகாண சபை தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் பாராளுமன்றத்தின் ஊடாக உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தியுள்ளோம். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு கடந்த காலங்களிலும் பல பரிந்துரைகளை பாராளுமன்ற தெரிவுக்குழுவிடம் முன்வைத்துள்ளன. கால வரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை வெகு விரைவில் நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளோம். ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தல் சிறந்த முறையில் நடத்தப்பட்டது. தேர்தல் சட்டத்திட்டங்களை பின்பற்றும் நிலையில் மக்கள் உள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து எதிர்வரும் காலங்களில் அரசியல் கட்சி தலைவருடனும் செயலாளருடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட தீர்மானித்துள்ளோம். தேர்தலை நடத்துவதற்கான சாதகமான சூழலை ஏற்படுத்திக் கொடுப்பது அரசாங்கத்தினதும் அரசியல் தரப்பினதும் பொறுப்பாகும் எனவும் தெரிவித்தார். வடக்கு மாகாண மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்ந்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை கடற்றொழில் அமைச்சருக்கு பரிந்துரைக்க உள்ளதாக, இவற்றை விரைந்து தீர்ப்பதற்கு எதிர்பார்ப்பதாகவும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகம் தெரிவித்தார். வடக்கு மாகாண மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக ஆராயும் கலந்துரையாடல் வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் வேதநாயகம் அவர்கள் தலைமையில் நேற்று காலை இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவ சமூக பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கடற்றொழில் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர்கள், நெக்டா நாரா நிறுவன பிரதிநிதிகள், வடக்கு மாகாண கூட்டுறவு ஆணையாளர், வடக்கு மாகாண காணி ஆணையாளர் ஆகியோரும் பங்கேற்றனர். இவர்களுடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மூத்த விரிவுரையாளர் கலாநிதி அகிலன் கதிர்காமரும் கலந்து கொண்டார். ஆரம்ப உரையாற்றிய ஆளுநர், வடக்கு மாகாணத்தின் பிரதான பொருளாதார வளமாக விவசாயம் மற்றும் மீன்பிடி என்பன இருக்கின்றன எனவும் அந்த தொழிலை முன்னெடுப்பவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். மீனவ சமூகங்கள் பல பிரச்சினைகளை எதிர்கொள்வது தனக்கு தெரியும் எனவும் அவை தொடர்பில் இந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டு கடற்றொழில் அமைச்சருக்கு பரிந்துரைகள் அனுப்பி வைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார். அத்துடன் கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் வடக்கு மீனவர்களின் பிரச்சினை தொடர்பில் கூடுதல் அக்கறை செலுத்துவதாகவும் சுட்டிக்காட்டிய ஆளுநர், அவர் ஊடாக எதிர்காலத்தில் இங்கு அடையாளம் காணப்படும் விடயங்களை தீர்த்து வைக்க முடியும் என நம்புவதாகவும் குறிப்பிட்டார். வடக்கு மாகாணத்தின் முன்னெடுக்கப்படும் கடல் அட்டை பண்ணைகள் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் மீனவ சமூக பிரதிநிதிகளால் முன்வைக்கப்பட்டது. அதனால் ஏற்படும் கடல்வள பாதிப்பு மற்றும் ஏனைய தொழிலை முன்னெடுக்கும் மீனவர்கள் எதிர்கொள்ளும் பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டன. இதேவேளை இதுவரை வழங்கப்பட்ட அனுமதிகளின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ள பண்ணைகளை மீளாய்வு செய்வது மற்றும் ஒழுங்குபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான பரிந்துரையும் இங்கு முன்வைக்கப்பட்டது. மேலும் வடக்கு மாகாணத்தின் சில பிரதேசங்களில் பாதுகாப்பு தரப்பினர் பாஸ் நடைமுறைகளை பின்பற்றுவது தொடர்பிலும் மீனவ சமூக பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டினர். மீனவர்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் காப்புறுதி தொடர்பிலும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன.
இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களால் எதிர்கொள்ளும் இழப்புகள் மற்றும் அவற்றுக்கு இழப்பீடுகள் வழங்கப்படாமை தொடர்பிலும் மீனவ சமூக பிரதிநிதிகள் தெரிவித்தனர். சட்டத்தால் தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளை முன்னெடுக்கும் மீனவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை எனவும் இதனால் கடல் வளம் அழிந்து வருவதாகவும் மீனவ சமூக பிரதிநிதிகள் குறிப்பிட்டனர். கடலரிப்பை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை முன்வைத்ததுடன் சில பிரதேசங்களில் வான் தூண்டும் நடவடிக்கையும் முன்னெடுக்க வேண்டும் என்றும் மீனவ சமூக பிரதிநிதிகளால் சுட்டிக்காட்டப்பட்டது. மயிலிட்டி துறைமுகத்தில் 137 இந்திய படகுகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமையினால் அந்த துறைமுகத்தை பயன்படுத்துவதில் உள்ள நெருக்கடி தொடர்பாக கடற்றொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளால் தெரிவிக்கப்பட்டது. கிராமிய சங்கம் மற்றும் கூட்டுறவு சங்கம் ஆகிய இரு அமைப்புகள் மீனவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி இருப்பதால் எழுந்துள்ள பிரச்சினை தொடர்பாகவும் மீனவ சமூக பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகளால் சுட்டிக்காட்டப்பட்டது. கலந்துரையாடலின் இறுதியில் கருத்து வெளியிட்ட ஆளுநர் கடந்த காலங்களில் எவ்வாறான விடயங்கள் நடைபெற்றன என்பது எல்லோருக்கும் தெரியும் என்றும் எதிர்காலத்தில் அவ்வாறான தவறுகள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். அத்துடன் எதிர்காலத்தில் இங்கு ஆராயப்பட்ட விடயங்களின் தொடர் நடவடிக்கைகள் தொடர்பில் மீண்டும் கலந்துரையாடப்படுவதாகவும் தெரிவித்தார். இலங்கையின் கடன் தரப்படுத்தலின் சாதகமான போக்கு காணப்படுவதாக பிட்ச் ரேட்டிங் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக குறித்த நிறுவனம் இலங்கையில் கடன் மதிப்பீடுகளை மேம்படுத்துவதாக அறிவித்துள்ளது. தற்போது அரிசி 22,000 மெட்ரிக் டன் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அரிசியை தற்போது பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கை இடம்பெற்று வருவதாகவும் அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சருமான வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். மேலும் 10,000 மெட்ரிக் டன் அரிசி கிடைக்க உள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். சந்தையின் தேவையை கருத்தில் கொண்டு அரிசி இறக்குமதி கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டுள்ள காலப்பகுதியை நீடிப்பதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் அவர் தெளிவுபடுத்தினார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அமைச்சர், உள்நாட்டு விவசாயிகளுக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படாதவாறு அரிசி இறக்குமதி மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த செயற்பாடு சில கட்டுப்பாடுகளுடனே இடம்பெறுகின்றது என்றும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார்.